உலகமெங்கும் முதியோர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகில் உள்ள முதியோர் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஐக்கிய நாட்டு சபை 1991 இந்நாளை பிரகடனப்படுத்தியது. அரசாங்கம் 60 வயது ஆனவர்களை முதியோர் சீனியர் சிட்டிசன் என்று அழைக்கிறது. அவர்கள் நலனுக்காக அநேக சலுகைகளையும் அரசாங்கம் வழங்கி வருகிறது. ஆனால் நாம் தான் முதியோரை சரியாக கவனிக்காமல் அவர்களை நோக வைத்து சாகடிக்கிறோம். முதியோர்களுடைய நிலைமையை அறிந்த தாவீது பயந்து போய், என் முதிர் வயதில் என்னை கைவிடாதிரும் என்று தேவனை நோக்கி கதறுகிறதை பார்க்கிறோம். முதியோரிடம் நாம் கடுமையாக நடக்கக்கூடாது என்று 1 தீமோத்தேயு 5:1 கூறுகிறது. அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று உபாகம் 5:16 கூறுகிறது. அவர்களை அசட்டை செய்து அற்பமாய் நினைக்கக்கூடாது என்று நீதிமொழிகள் 23:22 கூறுகிறது. ரெகொபெயாம் ராஜாவானது முதியோரின் ஆலோசனை தள்ளிவிட்டபடியால் அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் அறிவோம். 1 ராஜாக்கள் 12:13. முதியோர்களை மதித்து அவர்களை பேணுவதற்கு யோசேப்பு சிறந்த எடுத்துக்காட்டு. முதிர்ந்த வயதில் தன் தகப்பனாகி யாக்கோபை பார்வோனிடம் அழைத்து வந்தான். பார்வோன் சிங்காசனத்திலிருந்து இறங்கி யாக்கோபிடம் ஆசீர்வாதம் பெறுபடி செய்கிறான். மன்னன் என்றாலும் தன் முதிர் வயது தகப்பனுக்கு அடுத்ததுதான் என்று எண்ணி அதை செயலில் காட்டுகிறான். இன்று முதியோரின் ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்பதை உணர்கிறோமா? அவர்களை கனம் பண்ணி அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முறுமுறுக்காமல் செய்யும்போது, அப்படிப்பட்ட நிலையில் நாம் வரும்போது நாமும் கண்கலங்க வேண்டிய அவசியமில்லை. கண்களாமல் வாழ முடியும். சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். Psalm 71:9. Cast me not in the time of old age, forsake me not when my strength faileth. One song. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, யாக்கோபு பார்வோனிடம் வந்த பொழுது யாக்கோபிடம் பார்வோன் ஆசீர்வாதம் வாங்கினான் என்று அறிந்து கொண்டேன் சுவாமி. முதியோரின் ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று அறிந்து கொண்டேன் சுவாமி. என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நானும் முதிர் வயதில் உள்ளவர்களை கனம் பண்ணி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை புரிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் அப்பா. சங்கீதம் 71:9 சொன்னபடி முயல்கள் உள்ளவர்களை கனம் பண்ண கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.